இருங்காட்டுக்கோட்டையில் இயங்கி வரும் மத்திய அரசின் காலனி வடிவமைப்பு மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் தன்னாட்சி தின விழா இன்றைய திறநோக்கம் நாளைய மாற்றம் திசை 2030 என்ற தலைப்பில் நிறுவன வளாகத்தில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டை சிப்காட் பகுதியில் மத்திய அரசின் வணிக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழ் காலனி வடிவமைப்பு மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்த நிறுவனத்தில் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த சுமார் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி கற்று வருகின்றனர். இந்த நிறுவனம் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாக மாற்றப்பட்ட ஆகஸ்ட் 5ஆம் தேதியை நினைவுகூரும் வகையில் தன்னாட்சி தின விழா இன்றைய திறநோக்கம் நாளைய மாற்றம் திசை 2030 என்ற தலைப்பில் நிறுவன வளாகத்தில் நடைபெற்றது. பல்வேறு தொழில்துறை நிபுணர்கள், கல்வியாளர்கள், இந்நிறுவனத்தின் பழைய மற்றும் தற்போதைய மாணவர்கள் பலர் பங்கேற்ற இந்த விழாவிற்கு காலனி வடிவமைப்பு மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் சென்னை இயக்குநர் சுந்தரேசன் வரவேற்புரையாற்றினார். காலனி வடிவமைப்பு மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் விவேக் சர்மா திசை 2030 குறித்து விளக்கி பேசினார். இந்த நிகழ்ச்சியில் தோல் ஏற்றுமதி வாரியத்தின் இயக்குநர் செல்வம், கோத்தாரி குழுமத்தின் தலைமைச் செயல் அலுவலர் டாக்டர் மோகன், விகேசி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் அப்துல் ரசாக், நார்த்தாம்டன் பல்கலைக்கழகத்தின் தெற்காசிய பிராந்திய இயக்குநர் புனித் மல்கோத்ரா, வாக்குறு நிறுவனத்தின் தலைமை மனிதவள மேலாளர் பினு ராஜேந்திரன், நோட்ரிக் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் நூருல் இஸ்லாம், எல்விஸ் ஷூமேக்கர்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் சாரா ஷபீக், சிஎஸ்ஐஆர் இயக்குநர் டாக்டர் KJ ஸ்ரீராம், PA ஃபுட்வியர் நிறுவனத்தின் இயக்குநர் அன்புமலர் சின்னசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதனையடுத்து காலனி வடிவமைப்பு மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் விவேக் சர்மா, செயலர் பங்கஜ் குமார், செயல் இயக்குநர் சுந்தரேசன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர். ஒரு 8வது வருஷமா நாங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நாளை பாத்தீங்கன்னா இந்த வாட்டி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு அவங்க கூட ஒரு கனெக்ட் வச்சுட்டு அவங்களோட வியூஸ் என்ன, எஃப்டிடியோட ரோல் என்னன்றது ஒரு பேனல் டிஸ்கஷன் பண்ணி அதை பாத்தீங்கன்னா இதை செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் இந்த வாட்டி. அண்ட் விஷன் 2030 அப்படின்னுட்டு பாத்தீங்கன்னா எங்க MD சார் கிவன் இட். அது பிரகாரம் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்சிமம் என்ன இந்த இப்போ கொடுக்குற ஸ்கில்ஸ் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் தம். இதுதான் மெயினான ஒரு தீமா வச்சுட்டு நாங்கள் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா இங்க ஃபுட்வேர் டிசைன் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட் பொறுத்த வரைக்கும் 100% வேலை இருக்கு. ஏன்னா இங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா எம்பசைசிங் நிறைய ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 10க்கு மேல ஃபுட்வேர் பார்க்ஸ் இருக்கு. ஸோ இதனால பாத்தீங்கன்னா வேலைவாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. எங்க காலேஜ்ல ஜாயின் பண்ற அத்தனை பேருக்குமே பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இருக்காது. 100% பிளேஸ்மெண்ட் உண்டு இங்க. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ் அத்தனை பிராண்ட்ஸுமே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே வந்துருச்சு. இப்போ எல்லாருமே பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபாரின்ல போய் தான் வேலை செய்யணும்ல, அவங்களோட ஃபாரின் பிராண்ட்ஸே இங்க இருக்கு. அதனால இங்கே நம்ம பசங்களுக்கு எல்லா வேலையும் கிடைக்குது இங்க. என் பேர் சுந்தரேசன், எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர். சார்